வணக்கம் மக்களே, நான் உங்கள் திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். சக்தியின் ஃப்ரான்ஸ் அவங்க ஒரு சூப்பரான ஒரு தமிழ் ஆந்தம் சாங் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஜி தமிழ் புகழ் பிளேபேக் சிங்கர் அருள் பிரகாசம் அவர்களுடைய இசையில் அவரோட சேர்ந்து நானும் இந்த தமிழ் பாடலை பாடியிருக்கிறேன். ஒரு சூப்பரான, நீங்கள் எப்படி எல்லா தமிழ் பாடலுக்கும் பெரிய வரவேற்பை சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த பாடலுக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். கம்மிங் சூன், வா தமிழா. லாக்கோர்னோவில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும். இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேர் திருவிழா நடக்குது. ஸோ அந்த தேர் திருவிழாவில் தான் நம்ம இன்னைக்கு கலந்துக்கிறோம். இந்த தேர் திருவிழா என்ன மாதிரி நடக்குது, ஸோ இங்கே என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட போகிறேன். என்னை சுற்றி ஏராளமான தமிழ் உறவுகள் நம்ம பாரம்பரிய உடையில வந்திருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீலங்காவில் வருஷம் ஸ்ரீலங்காவில் நடக்கிற தேர் திருவிழா மாதிரி நல்ல சிறப்பாக நடக்குது. உண்மைக்கு நிறைய தமிழாக்கள் இங்கே காண சந்தோஷமா இருக்குது. உண்மைக்கு இந்த கணக்கு ஸ்ரீலங்கா போயில வாக்குறதெல்லாம் இப்படி திருவிழாலாம் பார்க்க சந்தோஷமா இருக்கும். ஸ்ரீலங்கால பார்த்த மாதிரி நல்லதா இருக்குது, வடிவா இருக்குது. இந்த பக்கத்துல அர்ச்சனை தட்டுகள் எல்லாமே வழங்கப்பட்டு கொண்டு இருக்குது. சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு இந்த பக்கத்துல அன்னதானங்கள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க.
தேர் நடந்துகிட்டு இருக்கு. சூப்பரான்னு சொல்லுங்க. நம்ம ஊரை மிஞ்சிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேர் திருவிழா நடந்திருக்கு. என்னால வந்து எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தான் நம்ம உள்ளாரையே போற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படுது. சுவாமியை வந்து அடையிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழலா இருக்கு. வருஷம் குழந்தை இல்லாம ஒரு குழந்தை பிறந்தது இன்றைய உபயோகம் இருக்கு. லவணண்ணா குடும்பத்துக்கு எங்கள் சிவபெருமான் சார்பாக நாங்கள் எல்லாரும் வேண்டிக் கொள்கிறோம். திருவிழா இன்னைக்கு எப்படி இருந்தது? திருவிழா அப்படி ஊரில் நின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப மக்கள் கூட்டம் ரொம்ப விசேஷமாக நடந்துச்சுது. பஜனாவளிகள் பஜனால எல்லாம் நாம் வந்து பாடிட்டே போனோம். அப்படி ஆனந்தமாக இருக்கு. எங்கள் கலையும் கலாச்சாரத்தோடு சேர்ந்த அன்றைக்கு ஒரு இனிமையான ஒரு இனிய நாள். சொக்கலிங்க சுவாமி வழியில வந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஊரில் இருக்கிறது. நன்றி. கலைஞர்களும் மிக சிறப்பாக இந்த தேர் திருவிழாவில் இசை நிகழ்வு நடத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த தொண்டர்கள் அவர்களுடைய நாதக் கலைகளை பின்னால் சென்று அதை தூக்கி கொண்டு போகிறது இன்னும் சுகமாக இருக்கும்.